1,00,000 கட்டிட்டீங்கன்னா 25,000 நாங்க கட்டிக்கிறோம். கொஞ்சம் வாங்க வந்திருக்கோம். ரெகுலர் இனிமே கஸ்டமர் ஆகலாம்னு ஐடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீங்களும் நானும். நான் உங்க மஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் தங்க மாளிகையில இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கடையோட எம்டி கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணிடுவோம். அவர் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு வந்துருங்க. சொல்லுங்க சார், உங்க நேம் சார்? வணக்கம், என் பேர் ஆனந்தன். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த நகை தொழில இருக்கோம், நகை வியாபாரத்திலயும் இருக்கோம். நாங்க இப்ப நகை ரீட்டைல் பிசினஸ்ங்கிறது வந்து ஒரு 5 வருடமா பண்ணிட்டு இருக்கோம். ஒரே பாளையம் பஜார் ஆனந்த் ஜுவல்லர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம், செய்குலி சேதாரம் இல்லை அப்படிங்கிறத. அதுக்கப்புறமேட்டு இதை கொஞ்சம் விரிவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தில்லைநகர் தென்னூர்ல ஒரு 4 months முன்னாடி ஆகஸ்ட் 24 இந்த கடை ஏஜிஎஸ் தங்க மாளிகைங்கிற தென்னூர்ல ஆரம்பிச்சோம். இங்க வந்து விரிவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம கடையில பாத்தீங்கன்னா 100% நகைங்களுக்கு சேதாரம் கிடையாது. நீ எந்த நகை எடுத்தாலும் நம்மகிட்ட சேதாரம் கிடையாது. 90% நகைக்கு செய்கூலி கிடையாது. ஒரு 10% நகை மட்டும் தான் செய்கூலி இருக்கு. வாங்க வந்து எடுத்து உங்க பணத்தை சேமிங்க. உங்களுக்கு பிரான்ச் வந்து எங்கெங்கலாம் சார் இருக்கு? பிரான்ச் வந்து நம்ம ஆனந்த் ஜுவல்லர்ஸ் இது ஒண்ணு அவ்வளவுதான். ஆனந்த் ஜுவல்லர்ஸ் எங்க இருக்கு? ஒரே பாளையம் பஜார்ல ஆனந்த் ஜுவல்லர்ஸ் இருக்கு. இப்போ அங்கேயே வந்து நீங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, இதே ஆஃபர்ஸ்? இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து போயிட்டு இருக்கு, அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பிரான்ச்னு பொறுத்த வரைக்கும் திருச்சியில மட்டும் தான் உங்களுக்கு வந்து வச்சிருக்கு. திருச்சியில மட்டும் தான் நான் நகை வச்சிருக்கோம். கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா வேற ஊர்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போதைக்கு ஐடியா இல்ல, ஆனா நம்ம வந்து எதுவும் யோசிச்சு பண்றது இல்ல, திடீர்னு யோசனை பண்ணிடுவோம். ஓகே சார். இப்போ உள்ள வந்து ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாங்க. நீங்க எல்லா நகையும் பாருங்க. நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க எது செய்கூலி இருக்கு, எது செய்கூலி இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா நீங்க புரிய வைங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ வந்து திருச்சியில இருக்க நிறைய கடை, அதாவது இன்னைக்கு ஒரு கோல்டு ரேட்னா ஒரு ரேட் இருக்கும். இப்ப அந்த கோல்டு ரேட்டும் உங்க கடை ரேட்டும் ஒன்னா இல்ல வந்துட்டு டிஃபர் ஆகுதா, அது மாதிரி சொல்ல முடியுமா? நாங்க கடை வச்ச புதுசுல வந்து ஒரு 2 மாசம் வந்து ஒரே ரேட்டு தான் இருந்துச்சு. மார்க்கெட் ரேட்டு, திருச்சி மார்க்கெட் ரேட்டும் நம்ம கடை ரேட்டும் ஒரே ரேட்டு தான் இருந்தது. என்ன காரணம்னா அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ரேட். தமிழ்நாடு அசோசியேஷன் என்ன ரேட்டு வச்சாங்களோ அந்த ரேட்டு தான் நாங்க வச்சு வித்துருந்தோம். ஒரு 30 நாள் இந்த காலகட்டத்தில் வந்து ரேட் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ரேட்டு மாத்திக்கிட்டாங்க. அதனால வந்து எங்களால வந்து அந்த ரேட்டு கொடுக்க முடியல. என்னன்னா பியூர் ரேட்டு அப்படின்னு ஒன்று, சொக்க ரேட்டுக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு வந்து டிஃபரெண்ட் கம்மியா வச்சிருக்கனால நாங்க வந்து என்ன பண்ணோம், ஏஜிஎஸ்ன்னு ஒரு ரேட் வச்சிருக்கோம். அது வந்து கிராமுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் அனுசரிச்சு கொஞ்சம் கூட இருக்கும். அது நான் இன்னைக்கு எங்க ரேட் வந்து 4700. நாங்க இதுல என்ன பண்றோம்னா பழசு வந்து நாங்க அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம். நீங்க வந்து ஓல்டு கோல்டு கொண்டு வரீங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம், அதே ரேட்டுக்கு கொடுத்துறோம். கேஸ் ரேட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த 50 ரூபா வித்தியாசம் வரும். நீங்க மற்ற கடைகள் கம்பேர் பண்ணும்போது பவுனுக்கு 1500 2000 ரூபா வித்தியாசம் கண்டிப்பா நம்மளோட கம்மியா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கொட்டேஷன் வந்து வாங்கி பாருங்க. மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குங்கிறது உணர்ந்துருக்கோம். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க கடையில வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ஆசாரி வச்சு எல்லாத்தையும் இது மேனுஃபேக்சர் பண்றீங்களா இல்ல வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வரீங்களா சார்? 90% வந்து எங்க ஆசாரிகளை வச்சு செய்யறதாமா. 10% வந்து நம்ம வெளியில இருந்து ஃபேக்டரியில இருந்து வாங்கி கொடுக்கறது. இப்ப நம்ம கடையில பாத்தீங்கன்னா கல்லு வச்ச நகைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல சார், அந்த மாதிரி நகைகளுக்கும் நீங்க வந்து செய்கூலி சேதாரம் இல்லையா, இல்ல வந்து இந்த கல்லெல்லாம் வந்து எந்த மாதிரி வெயிட் அதெல்லாம் வந்து பத்தி சொல்ல முடியுமா சார்? நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. சாதா நகையும் இருக்கு, கல் வச்ச அழகுக்காக வைக்கிற கல்கள் தான் அதுவும் இருக்கு. நீங்க எதுக்குமே வந்து எங்கள்கிட்ட செய்கூலி சேதாரம் கிடையாது. பிளெயின் நகைக்கு நீங்க வந்து சேதாரம் செய்கூலி போட்டீங்கன்னா அப்படின்னா எங்கள்கிட்ட 100% நகை சேதாரம் கிடையாது. அதாவது 10% நகைக்கு மட்டும்தான் செய்கூலி இருக்கு. பிளெயின் நகைக்கு செய்கூலி இல்லாம எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஸ்டெட்ராப்ஸ், ரிங்ஸ், செயின்ஸ், ஆரம் நெக்லஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளெயின் நகை இருக்கு. அதுக்கும் நாங்க செய்கூலி சேதாரம் தரோம். இல்ல இப்போ வந்து இப்படி செய்கூலி சேதாரம் இல்லாதனால உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட் மாதிரி இருக்கா இல்ல வந்து லாஸ் மாதிரி, எப்படி வந்து உங்களால பண்ண முடியுது சார்? லாஸ்ங்கிற கிடையாது மேடம். இப்ப வந்து ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதிகமா கிடையாது, ரொம்ப கம்மி. எங்களுக்கு கிராமுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாக்குள்ளதான் எங்களுக்கு ப்ராஃபிட். ஒரு சில நகை எங்களுக்கு வந்து லாஸ் இருக்கு, அதை வந்து நாங்க இந்த ப்ராஃபிட்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க என்னென்ன பேமெண்ட் மெத்தட்லாம் வச்சிருக்கீங்க சார்? ஏன்னா வந்து இப்ப நாங்க கார்டா கொடுத்தா அதுக்கு டாக்ஸபிள் அமௌண்ட் ஏதாவது எடுப்பீங்களா இல்ல வந்து கேஷா கொடுத்தா எப்படி, எது வந்து பெட்டரா இருக்கும்? நீங்க என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, கூகுள் பே, போன் பே இது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். கார்டு வந்து எல்லா கார்டுமே அக்செப்ட் இருக்கு நம்மகிட்ட. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இது பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே. இப்ப சிட் ஸ்கீம் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் உங்க கடையில? நல்ல கேள்விமா. சிட் இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் 1ஆம் தேதியில இருந்து. இப்போ 20 மாசம் ஸ்கீம் இது. 20 மாசம் நீங்க கட்டினீங்கன்னா அப்படின்னா கெட்டி மேளம்னு ஒரு நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. நீங்க 20 மாசம் நீங்க கட்டினீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசம் 5000 ரூபாய் கட்டுறீங்க, 20 மாசம் வந்து கட்டிடுறீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்டிடுறீங்க. எங்களோட ஏஜிஎஸோட பங்களிப்பு என்னன்னா 5 மாசம் போனஸ் தான். 1 லட்ச ரூபாய் கட்டிட்டீங்கன்னா 25,000 ரூபாய் நாங்க கட்டிக்கிறோம். 1.25 லட்சத்துக்கு நீங்க நகை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம். இப்ப நாங்க என்ன ரேட்டு கட்டுறோமோ அந்த ரேட்டுக்கு நாங்க நகை எடுத்தோம்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் எதுவும் போட மாட்டீங்க. 1.5 லட்ச ரூபாய் பணம் கட்டிட்டீங்க, அது வந்து நகை எடுக்கிறீங்க, அந்த 1.25 லட்ச ரூபாய்க்கு செய்கூலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு எடுத்துக்கலாம். ஓகே சார். 20 மாசத்துக்கு 5 மாசம் போனஸ். ஓகே, நல்ல போனஸ், நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. நானும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வீடியோ எடுக்கிறது. ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. சார் சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து சார் வரீங்க? நாங்கள் புதுக்கோட்டையில இருந்து வரோம் மேடம். உங்க நேம் சார்? என் பேர் ஆர் ராமச்சந்திரன். கண்மணி. இன்னைக்கு பிறந்த நாளுக்கு ஜாமான் வந்திருக்கோம். ஓ, உங்க ஒய்ஃப்க்கு இன்னைக்கு பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே மேடம். ரொம்ப நியாயமான விலையில ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கணுங்கிறது விளம்பரம் வந்துருந்துச்சு. வாங்க வந்தோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நியாயமான விலையாகவும் இருக்கு. நல்ல ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஜுவல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் வாங்க வந்திருக்கோம். ரெகுலர் இனிமேல் இங்கே கஸ்டமர் ஆகலான்னு ஐடியாவில் இருக்கும். சரி, ஓகே சார். தேங்க்யூ சார்.